முருங்கைக்கீரை சட்னி செஞ்சிடலாம். அடுப்பை வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், காஞ்ச மிளகாய், கீரை போட்டுக்கலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரை. கீரை கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். கீரை நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளி, உப்பு, கொஞ்சமாக புளி. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஆரஞ்சு பின்னாடி மிக்சிக்கு போட்டு வந்துடலாம். முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, முருங்கைக்கீரை சட்னியோடு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு எனக்கு பார்த்துடலாமா? சாதம், சாம்பார், தேங்காய் சாதம், இட்லி, முருங்கைக்கீரை சட்னி, தயிர். இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு. முருங்கைக்கீரை சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.